எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நியூ டெல்லியில் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. இந்த சிஜேபி அவங்களுடைய அந்த இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டோட அந்த இதை போராட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் சில பேர் கைதும் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதுக்கு 3 டிமாண்ட்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறந்தவங்க விக்டிம் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே. அப்புறம் வந்து அதை பற்றி சில நியூஸ் வந்திருக்குங்க. ஜேபி ஃபவுண்டர் அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் வந்து மண்டே அன்னைக்கு கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அவர்கிட்ட. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் எஜுகேஷன் பற்றி. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரெடியாக இருந்தேன், அதாவது பப்ளிக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸை, அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து ரிலேட்டிங் அந்த இது வந்து ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் லோனும் வந்து அவர் சேலஞ்சிங் அந்த எம்பரர் வந்து ரிவீல் பண்ணுவாரா அவருடைய ஓன் எஜுகேஷன் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. வந்து ரெஸ்பான்ஸ் இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, வந்து சூரத்தை வந்து சேர்ந்தவர் வந்து பேஸ்ட் ஆக்டிவிஸ்ட்டு, அதாவது திவாரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆர்டிஐயை வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து இது பண்ணி கேட்டிருக்காரு, சீக் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து டூப்ளிகேட் அந்த ஃபண்டெல்லாம் வச்சு அவங்க ஸ்டடீஸை பாஸ்டன் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க இது படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மாடஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் இருந்தாலும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. டிகே அவர் வந்து ஃபாதர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணவர். ஆர்டிஏ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதை நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டில் அது வந்து டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திப்கே வந்து அவங்க பேரை வந்து எதையும் மென்ஷன் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிய வந்தது ஒரு பிஜேபி அதாவது சென்டரில் இருக்கிற வந்து ஒர்க்கர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு ஆர்டிஐ அப்ளிகேஷன்ஸு, அதாவது அகெயின்ஸ்ட்டு எனக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து தெரியணும், நான் வந்து எப்படி வந்து என்னோடய எஜுகேஷனை முடித்தேங்கிறது வந்து தெரிஞ்சுக்க அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத இந்த தீப்கே சொல்லியிருக்காரு. அதாவது சிஜேபியோடைய ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து, நான் வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், எம்பரர் வந்து காமிப்பாரா டிகிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு அவர் தீப்கே. நான் என்னுடைய எல்லா ஸ்காலர்ஷிப் லெட்டர், லோன் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து காமிக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் எல்லாமே நான் பக்காவாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. 30 இயர் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெசண்ட்டாக வந்து அவருடைய வீட்டில் வாலு அப்படிங்கிற அந்த ஹோமின் வாலுவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. 36th டே அஜிடேஷன் அந்த ஜனதா மந்திரில் வந்து இருந்திருக்குல்ல, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அவருடைய அகடமிக் ஜேர்னி இப்போ வந்து ஸ்க்ரூட்டினியில் இருக்குது, ஏன் அது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இது அன்எம்ப்ளாய்டு மக்களுக்காக வந்து அது வந்து சிஜேபிங்கிற அந்த இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இவர் வந்து யூஎஸில் இருந்தார், இவர் தான் வந்து ஃபவுண்டர் அப்படிங்கிறனால இது வந்து ஸ்க்ரூட்டினி ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பீப்புள் வந்து ஏன் வந்து எஜுகேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சம் பீப்புள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து பார்க்க தெரிகிறாங்க, அதாவது அந்த பேக்ரவுண்ட் அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுறது ஹையர் எஜுகேஷன் வந்து இந்த யூஎஸில் பண்ணால், அதாவது லோ கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதான் அவங்க பேக்ரவுண்டை வச்சு வந்து அவங்க அந்த மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷனை யூஎஸில் பண்ணுறத வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதுக்கு இடையில சிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டாப் லீடர்ஷிப் வந்து இப்போது 2 டே ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வந்து சத்ரபதி சம்பாஜி நகர் அங்கே ஆகஸ்ட் 5லேருந்து அது ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஃப்யூச்சர் கோர்ஸ் ஃபாலோயிங் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசன்ட் அஜிடேஷன் பற்றி வந்து என்ன ஏது அந்த ஃபாலோயிங் ரீசன்ட் அஜிடேஷன் பற்றி ஃப்யூச்சர் கோர்ஸ் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து மீட்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து எஜுகேஷன் பற்றி சொல்லும்போது நான் எல்லாமே காட்டுறேன், அந்த இது டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் காட்டுறேன், ஒன்று எப்படி படித்தேன் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் எம்பரர் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல, என்ன இங்கே யாரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காருன்னு. இதுக்கு வந்து சென்டர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.